தன்மை குட்டி பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் நான் கிரியேட் பண்ணி இந்த மேக்கப் தான் இன்னைக்கு ரிக்ரியேட் பண்ணி காமிக்க போறேன். ஆக்சுவலாக இது வந்து ஒரு சிட் சாட் வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து தன்மை குட்டியோட பர்த்டேவை வந்து பிளான் பண்ணவே இல்லை. குவிக்காக வித்தின் 15 minutesல நான் டக்குன்னு நான் வந்து இதைங்க கையில் வச்சு பண்ணுறது வந்து எத்திக்ஸ் கிடையாது. வணக்கம், வெல்கம் பேக் டு த சேனல் BeYouDefining. இன்னைக்கு வீடியோல நம்ம பார்க்க போறது தன்மை குட்டி பர்த்டே அன்னைக்கு ஈவினிங் நான் கிரியேட் பண்ணி இந்த மேக்கப் தான் இன்னைக்கு ரிக்ரியேட் பண்ணி காமிக்க போறேன். ஆக்சுவலா இது வந்து ஒரு சிட் சாட் வீடியோ மாதிரி தான் இருக்க போகுது. பிகாஸ் நிறைய விஷயங்கள் வந்து உங்ககிட்ட வந்து ஷேர் பண்ணும். பிகாஸ் நிறைய கொஸ்டின்ஸ் எனக்கு வந்திருந்தது. சில பேர் வந்து கேட்டிருந்தீங்க, ஏன் தன்மை குட்டியோட பர்த்டே நீங்க வந்து ரொம்ப பெருசா வந்து செலிப்ரேட் பண்ணல அப்படின்லாம் வந்து கேட்டிருந்தீங்க. அப்புறம் ஒரு சில பேர் புது வீட்டுக்கு போயிட்டீங்களா, ஏன் இன்ஸ்டாகிராம்ல ஆக்டிவா இல்லை அப்படின்லாம் ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அந்த கொஸ்டின்ஸ்க்கு உண்டான ஆன்சர்ஸ் எல்லாம் நான் வந்து இன்னைக்கு வீடியோல உங்க கூட வந்து ஷேர் பண்ண போறேன். ஸோ இந்த ஒரு பர்த்டே வந்து பிளான் பண்ணாம நடந்ததுங்க. இட் இஸ் an unplanned பர்த்டே. இந்த ஒரு செட்டு அமைஞ்சது, இந்த ட்ரெஸ் எல்லாம் அமைஞ்சு வந்தது. இட்ஸ் லைக் காட்ஸ் கிரேஸ் தான் வந்து சொல்லணும். எனக்கு அப்படியே யோசிக்கிறேன், இப்போ வரைக்கும் யோசிக்கிறேன், என்னது எல்லாமே அமைஞ்சு வந்துருச்சு அப்படின்னு மாதிரி இருந்தது. அது எப்படி நடந்தது அந்த ப்ராசஸ்லாம் உங்களுக்கு வந்து ஷேர் பண்றேன். அண்ட் அது மட்டும் இல்லாம எனக்கு டைம் வந்து அவ்வளோ கிடையவே கிடையாது. குவிக்காக வித்தின் 15 minutesல நான் டக்குன்னு நான் வந்து இந்த மேக்கப் லுக் வந்து போட்டிருந்தேன். நீங்க மதர், நம்ம வந்து நிறைய விஷயங்கள் நம்மளை சுற்றி நடந்துகிட்டு இருக்கணும், பிளான் பண்ண வேண்டியதாக இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ண வேண்டியதாக இருக்கும். நம்மளால ரெடியாகவே முடியாது. பட் இருந்தாலும் நாம ப்ரெசென்டபிளாக இருக்கணும் இல்லையா? ஸோ அந்த ப்ரெசென்டபிள்னு வர விஷயத்துல கண்டிப்பாக வந்து மேக்கப் இஸ் பீங் அ மேஜர் பார்ட் இப்பெல்லாம். ஸோ நீங்கள் ஏதாச்சும் அவசரத்தில் இருக்கீங்கன்னா டக்குன்னு நீங்கள் வந்து இந்த ஒரு மேக்கப் லுக் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், உங்கள் எல்லாம் ரீக்ரியேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஏதோ ஒன்று பண்ணிக்கலாம். ஸோ வித்தவுட் ஃபர்தர் டிலே நம்ம வந்து வீடியோக்குள்ளார போயிடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் அண்ட் ஃபார்மோஸ்ட் நம்ம ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். மேக்கப் பண்ணுறதுக்கு முன்னாடி பேசிக்கான ஸ்டெப், ஸ்கின்னை வந்து மாய்ஸ்சரைஸ் பண்ணிக்கணும். அதுக்கு நான் யூஸ் பண்ணுறது இந்த நியூட்ரிடமோட மாய்ஸ்சரைசர். அடுத்தபடியாக நம்ம வந்து யூஸ் பண்ணுறது இந்த PACயோட ஸ்ட்ராபிங் க்ரீம் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸோ இது ஈவினிங் பார்ட்டி ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து சூப்பராக இருக்கும். அந்த ஒரு ஷைன் வந்து நம்ம ஸ்கின்ல இருந்துக்கிட்டே இருக்கும். நல்ல ஒரு நேச்சுரல் க்ளோயிங் ஸ்கின் மாதிரியே இருக்கும். ஸோ இதையும் வந்து என் ஃபேஸில் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இதுக்கு அடுத்தபடியாக நான் வந்து கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டேன். கலர் கரெக்டருக்கு இங்கே நான் யூஸ் பண்ணது சுகரோட கலர் கரெக்டர் வந்து யூஸ் பண்ணிட்டேன். ஆரஞ்சு கரெக்டாக வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். ஸோ நமக்கு மெயினாக அண்டர் ஐஸில் வந்து பயங்கரமாக டார்க் சர்க்கிள்ஸ் இருக்குது. அதை வந்து கவர் பண்ணுறதுக்கு வேண்டி இந்த ஒரு கரெக்டர் எடுத்துக்கிட்டேன். ஸோ இதை அப்படியே கையாலே வந்து பிளெண்ட் பண்ணிட்டேன். இதுக்கு அடுத்தபடியாக நான் ஸ்மாஷ் பாக்ஸோட ஸ்டுடியோ ஸ்கின் 24 hours ஹைட்ரேஷன் ஃபவுண்டேஷன் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ என்னோட ஷேட் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 302 ஸ்கின் டோன் மீடியம் வந்து எடுத்திருக்கேன். ஸோ லைட்டாக எடுத்து இப்படி அப்ளை பண்ணிட்டு பிளெண்ட் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் திங், நான் வந்து தன்மை குட்டியோட பர்த்டேவை வந்து பிளான் பண்ணவே இல்லை. ஏன் மெயின் ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வீடு இன்டீரியர் ஒர்க்கு போயிட்டே இருக்குது. அது போயிட்டே இருக்குது அனுமார் வால் மாதிரி போயிட்டே இருக்குது. ஃபர்ஸ்ட் ஆக்சுவலாக வந்து நம்ம சொன்ன ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா கிச்சன், அப்புறம் எங்களோட பெட்ரூம், அதுக்கப்புறமேட்டு மேலே ஒரு ஸ்டுடியோ மாதிரி போடலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அவங்களுக்கு அதுக்கு உண்டான பட்ஜெட்டும் அவங்க வந்து போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 3 இடம் மட்டும் நம்ம ரெடி பண்ணிவிட்டு மித்த இடம்லாம் ரெடி பண்ணலன்னா ஒரு மாதிரியாக இருக்கும் அப்படின்னு வந்து அவர் வந்து சொன்னிருந்தாரு. சரி, அதுக்கும் வந்து ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமேட்டு பிளான் பண்ணி டிசைன் பண்ணி அதுக்கப்புறமேட்டு எல்லாமே ஃபுல்லாக இப்போ வந்து என்ட்ரியிலேருந்து டாப் வரைக்கும் எப்படியெல்லாம் வந்து இன்டீரியர் ஒர்க் பண்ணணுமோ எல்லாத்தையும் நாங்கள் வந்து பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதனாலேயே எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 2-2.5 மாதம் மேலேயே ஆயிடுச்சு. ஸோ அனுமர் வாலை விட மோசமாக எங்கள் இன்டீரியர் ஒர்க் வந்து போயிட்டுருக்கனால எங்களுக்கு பிளேஸ் இன்னும் செட்டே ஆகலைன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ நாங்கள் எங்கே இருக்கோம்னு வந்து பார்த்திங்கன்னா அம்மா வீட்டில் நான் இருக்கேன், அவர் வந்து இப்போ வேறு பக்கம் இருக்காங்க. ஸோ அதனால் எங்களுக்கு வந்து ஒரு இடம் இல்லை போய் இந்த இடத்துல நம்ம வந்து பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஹோட்டல்ஸு இல்லை வந்து நம்ம வேறு பக்கம் போகிறோம்னா வச்சுக்கோங்களேன். இப்போ தான் எங்கள் வீட்டில் இருந்த ரிலேட்டிவ்ஸ் எல்லாமே வந்துட்டு போனாங்க நம்மளோட ஹவுஸ் வார்மிங் செரமனிக்கு. மறுபடியும் இன்னொரு தடவை நம்ம வந்து கால் பண்ண முடியாது, அவங்கள வந்து வர இன்வைட் பண்ண முடியாது. ஹோட்டல் போய் வைக்கிற அளவுக்கு பெருசாக கிராண்டாகவும் பண்ணுறதுக்கு உண்மை சொல்லணும்னா பட்ஜெட் கிடையாது. ஸோ அதனாலையும் அதை வந்து வேணாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணோம். சரி, அதுக்கு அடுத்தபடியாக
நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிக்கும் போது லைக் கடைசி வரைக்குமே வந்து சரி ட்ரிப் ஏதாச்சும் பிளான் பண்ணிக்கலாம். தன்மைக்கு வந்து கொடைக்கானல் போயிட்டு வந்ததுலேருந்து அவளுக்கு ட்ரிப் போகணும்னு ரொம்ப ஆசை வந்துடுச்சு. ஸோ சரி ட்ரிப் பிளான் பண்ணலாம் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருந்தோம். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு கடையில் வந்து ரொம்ப பிஸி, மூணு கடையும் வந்து போகணும் இல்லையா, அதனால அவர் வர முடியாத ஒரு சுச்சுவேஷன். ஸோ ஆளுங்களும் வந்து நம்மளோட ஸ்டாஃப்ஸ் வந்து லீவு கேட்டிருந்தாங்க அந்த நியூ இயர்னால. ஸோ அதனால அவங்களுக்கு கொடுக்கறதுனால நாம் வந்து ரொட்டேஷனில் இருந்துக்கிட்டே இருக்கணும் 3 கடைக்கும். ஸோ அதனாலே அவர்னாலையும் வர முடியாது. அதுவும் ஒரு மெயின் ரீசன் ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே ஒன்று பிளான் பண்ண போல அது பேரிகேட் ஆகிட்டே இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன். சரி இப்போ பிளானே பண்ணலை, எப்படி போகுதோ அப்படியே போகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டாச்சு. ஸோ நடுவில் பேசிகிட்டே இருக்கிறதுல மறந்துட்டேன் ஃபவுண்டேஷன் போடுறதுக்கு. ஸோ ஃபவுண்டேஷன் கழுத்துக்கும் காதுக்கும் வந்து உங்கள் ஸ்கின் டோனுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. இல்லைனா முகம் ஒரு கலராகவும் கழுத்து ஒரு கலராகவும் இருக்கும். ஐயோ மறுபடியும் டுட்டோரியலாக எடுத்துகிட்டு இருக்கேன். சாரி கைஸ், இது ஆக்சுவலாக டுட்டோரியல் கிடையாது, ஜஸ்ட் ரிக்ரியேஷன் தான். ஸோ நீங்கள் அந்த யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ப்ரஷ் இல்லை, ஆக்சுவலாக கையில் தான் வந்து பிளெண்ட் பண்ணியிருந்தேன். ஸோ அடுத்தது காம்பேக்ட் பவுடர் வந்து யூஸ் பண்ணேன். காம்பேக்ட் பவுடருக்கு இங்கே மேக்கோட ஸ்டுடியோ ஃபிக்ஸ் காம்பேக்ட் பவுடர் இந்த ஷேட் 43 எடுத்துக்கிட்டேன். இதை எடுத்து அப்படியே லைட்டாக ப்ரெஸ்ஸின் பண்ணிக்கிட்டேன். நம்ம ஃபவுண்டேஷன் வந்து கலையாமல் இருக்கிறதுக்கு செட் பண்ணிக்கிறதுக்கு. ஸோ ஓகே, ட்ரெஸ்ஸை வந்து ஆக்சுவலாக ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வந்து பிளான் பண்ணிட்டோம். அது வந்து எப்போவுமே லைக் நம்ம தன்மை குட்டிக்கு எடுத்து தைச்சா தான் அழகாக இருக்கும் அப்படின்னு என் மைண்டில் வந்து ஃபிக்ஸ் ஆகிடுச்சு. அண்ட் ஒரு சில விஷயங்களும் இருக்குது. அது நான் வந்து இந்த ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் பற்றி, அவளோட போட்டிருந்த ட்ரெஸ் டீட்டெயில்ஸ் பற்றியெல்லாம் தனி வீடியோ வந்து பண்ணுறேன். பிகாஸ் நிறைய பேர் வந்து என்னோட ட்ரெஸ்ஸை நான் வந்து டிசைன் பண்ணுற விதம் ஆகட்டும், பாப்புக்குட்டிக்கு அந்த கலர் காம்பினேஷன் சூஸ் பண்ணுறதாகட்டும், நிறைய பேருக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு. அதை நீங்களும் உங்கள் கிட்ஸுக்கெல்லாம் வந்து ட்ரை பண்ணுறது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நிறைய பேர் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புவீங்க. பட் சாரி, இன்ஸ்டாகிராமில் வந்து நான் இப்போ ரீசெண்டாக வந்து ரொம்ப ஆக்டிவாக இல்லாத ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு இன்டீரியர் ஒர்க் தாங்க. இன்டீரியர் ஒர்க்கு அப்புறம் ஒரு குட்டியாக ஒரு ப்ராஜெக்ட் வந்து பிளான் பண்ணிகிட்டு இருக்கேன். ஸோ அது வந்து எப்படி போக போகுதுன்னு எனக்கு தெரியல. அது வந்து நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக ஆச்சுன்னா கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து நான் ஷேர் பண்ணுறேன் என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஐ ஷேடோவுக்கு யூஸ் பண்ணது இந்த நாட்டி பேலட் தான். ஏன்னா இதுதான் டேபிள் மேலே இருந்தது. ஏன்னா லாஸ்ட் வீடியோ நான் பண்ணது இதை வச்சு தான். அதனால் இதே வச்சு ஐ ஷேடோ வந்து க்ரியேட் பண்ணிக்கிட்டேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா டான்ட்ரிக் அப்படின்னு ஒரு ஷேடு இருக்குது. இந்த ஒரு ஷேடை வந்து நான் இன்னர் கார்னரில் வந்து அப்ளை பண்ணிட்டேன். ஜஸ்ட் இப்படி ஸ்வாட்ச் பண்ணிக்கிட்டேன். அண்ட் இந்த ஒரு கிளிட்டர் இருக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான் இந்த ஒரு பர்டிகுலர் ஷேடோவும் வந்து கிடைச்சது. ஸோ அதனால் இதை என் ரிங் ஃபிங்கரில் எடுத்துகிட்டு இன்னர் கார்னரில் இப்படி ஜஸ்ட் டேப் தான் பண்ணிட்டேன். ஸோ இப்போ அவுட்டர் கார்னரில் டெப்த் க்ரியேட் பண்ணணும். இப்படியே விட்டால் முக்கியம் இருக்கும். ஸோ டெப்த் க்ரியேட் பண்ணுறதுக்கு நாட்டி அப்படின்னு ஒரு ஷேடு இருந்தது, அது பக்கத்துலேயே இருந்தது நாட்டி அப்படின்னு ஷேடை. அந்த ஷேடை எடுத்து இந்த பாயிண்டிங் ஃபிங்கரில் இப்படி எட்ஜஸில் வச்சு அப்புறம் பிளெண்ட் அவுட் பண்ணிட்டேன். இன்வர்ட் டைரெக்ஷனில் இப்படி வந்து பிளெண்ட் பண்ணிக்கிறேன். அப்புறம் லைட்டாக இப்படி அந்த எட்ஜஸில் ஷார்ப்னஸ் தெரியாமல் இருக்கிறதுக்கு இப்படி லைட்டாக இப்படி போட்டேங்க. கையில் வச்சு பண்ணுறது வந்து எத்திக்ஸ் கிடையாது, நமக்கு நாமளே பண்ணிக்கிறதுக்கு தப்பு ஒன்றும் கிடையாது. ஏன்னா நம்மக்கிட்ட டைம் கிடையாது. அதனால் இப்படி போட்டேன், அவ்வளோதான். ஆக்சுவலாக இன்னொரு விஷயம் வந்து ஷேர் பண்ணோன்னா, ஏதாச்சும் பிளான் பண்ணான்னா கண்டிப்பாக அது வந்து நடக்கவே நடக்காது. அன்பிளான்டு விஷயம் தான் வந்து இந்தளவுக்கு ஒரு செலிப்ரேஷன் வந்து நடந்திருக்கு. அன்றைக்கி ஆக்சுவலாக என்னென்ன நடந்ததுன்னு நான் வந்து உங்களுக்கு சுஜா டெய்லி டைம்ஸில் வ்ளாகாக வந்து இன்சர்ட் பண்ணிடுறேன். லைக் ஈவினிங் ஒரு 2-3 மணிக்கு கிட்ட தான் வந்து நாங்கள் லஞ்சுக்கு வந்து போயிருந்தோம். அப்போ வந்து எங்கள் வினோ மாமாவுக்கு தெரிஞ்ச பலூன் டெக்கரேட்டர்ஸ் கிட்ட ஃபோன் பண்ணி இப்படி வர முடியுமா, நீங்கள் வந்து ட்ரை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டோன்னா அவங்களும் ஒத்துக்கிட்டாங்க வரேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒரே ஒரு சும்மா ஆர்ச் மாதிரி இல்லை பலூன் டெக்கரேஷன்ஸ் வந்து பண்ணலாம் அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அட்லீஸ்ட் ஒரு செட்டப்பாச்சும் இருக்கட்டும், குழந்தை பொக்குன்னு போயிடுமே அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து பிளான் பண்ணியிருந்தோம். அதனால கூப்பிட்டனால அவங்களும் வந்துட்டாங்க. ஒரு 4 o'clock கிட்டலாம் அவங்க வந்து ஒர்க் ஆரம்பித்தாங்க. அண்ட் நான் வீட்டுக்கு வந்த பிறகு நான் வந்து யோசித்தேன், ஐயோ தன்மை குட்டிக்கு நான் வந்து பெருசாக எதுவுமே கிட்ஸ் எல்லாம் வந்து யோசிக்கலையே. அவளுக்கு யூஸ்வலாக வந்து பார்த்திங்கன்னா எது கேட்டாலும் வந்து உடனே நடந்துடும். ஏன்னா வந்து அவங்க அப்பாவின் செல்ல பிள்ளை அவள். ஸோ அவள் கேட்குறதுனால கண்டிப்பாக அவர் வந்து எல்லாத்தையும் வந்து அவளுக்கு கொஞ்சம் நடத்தி கொடுத்துருவாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ நான் ஏதாச்சும் கேட்டாலுமே வந்து பெருசாக தன்மை வந்து இது வேணும் அது வேணும்னு கேட்குற டைப் ஆஃப் பர்சன் கிடையாது. ரொம்ப சூஸியாக தான் கேட்பா. சூஸியாக கேட்குறதும் வந்து நம்ம பட்ஜெட்குள்ளார தான் இருக்கும். ரொம்ப பெருசாலாம் கேட்க மாட்டாள்.
ஸோ அதனால் நம்மளால் அஃபோர்ட் பண்ணுற முடிகிற வரைக்கும் தான் ஓகேப்பா. அதனால் அந்த குழந்தைக்கு அந்த நிமிஷத்தில் நாங்கள் வந்து பண்ணிவிடுவோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஆடம்பரமாக பண்ண மாட்டோம், அவளுக்கு இது கரெக்டாக யோசிச்சு நாங்கள் வந்து பண்ணிடுவோம். ஸோ அதனால் ஐயோ நம்ம கிஃப்ட்ஸ் கொடுக்கலையே அப்படின்னு வந்து பிளான் பண்ணியிருந்தோம். ஆனால் எங்கிட்ட டைமும் கிடையாதுங்க. ஸோ அதனால் உடனே நாங்கள் என்ன பிளான் பண்ணியிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பக்கத்தில் வந்து ஒரு கிஃப்ட் ஷாப்புக்கு போய் அப்படியே டக்குன்னு வந்து சில கிஃப்ட்ஸ் எல்லாம் விளையாடுற மாதிரி சில கிஃப்ட்ஸ் எல்லாம் வந்து வாங்கிட்டோம். கேக்கு ஆர்டர் கொடுத்துருந்தோம், பிகாஸ் கேக் வந்து சொதப்பக்கூடாது, என்ன ட்ரெஸ்ஸுக்கு மேட்சிங்கான கேக் வந்து கட் பண்ணிடலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த கேக்கும் வந்து கொடுத்துருந்தோம். அண்ட் இந்த பலூன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதே கலர் காம்பினேஷனில் வந்து ஜஸ்ட் ஃபோட்டோ மட்டும் அனுப்பிச்சிருந்தேன். அவங்களும் அதை அழகாக வந்து ரெடி பண்ணிவிட்டு அப்படியே வந்து ஆர்ச் மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இட் வாஸ் லைக் அன்பிளான்டு விஷயம், எல்லாம் லாஸ்ட் மொமெண்ட்டில் வந்து டக்குன்னு நடந்த ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன். எனக்கே வந்து அதை ஈவினிங் பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைசிங்காக இருந்தது, எல்லாமே அமைஞ்சு வந்துச்சு அப்படின்ட்டு. ஸோ அந்த பலூன் டெக்கரேட்டர்ஸ் வீட்டுக்கு கிஃப்டெல்லாம் வாங்கிட்டு வந்த பிறகு நான் வந்து உட்காந்துட்ருக்கேன். அப்போ தான் வந்து யோசித்தேன், சரி தன்மை உன்னோட டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, போய் இன்வைட் பண்ணுறியா அப்படின்னு கேட்டோடனே எங்கள் அப்பா, அதுக்கப்புறம் தேவா, தன்மை அவங்க டியூஷன் ஃப்ரெண்ட்ஸை போய் இன்வைட் பண்ணாங்க. டியூஷன் ஃப்ரெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அத்தனை பேர் வந்துட்டாங்க. எதிர்பார்க்கவே இல்லை, இது நீங்கள் கொஞ்சம் முன்னாடியே சொல்லியிருக்கலாம் இல்லைன்னு வந்து ஒரு சில பேரண்ட்லாம் வந்து கிட்டே ஐயோ நாங்கள் பிளான் பண்ணவே இல்லைங்களே அப்படின்னு மாதிரி சொன்னோம். ஸோ பக்கத்து வீட்டில் நெய்பர்ஸ் அன்எக்ஸ்பெக்டடுங்க, ஜஸ்ட் லாஸ்ட் மினிட்ல வந்து ஒரு 5 o'clock கூப்பிட்டுப்போம், 6:30க்கு இந்த மாதிரி ஃபங்க்ஷன் அப்படின்னோம். ஃபங்க்ஷனில் ஜஸ்ட் லைக் கேக் கட்டிங் அப்படின்னு வந்து சொன்னப்போ உடனே எல்லாருமே வந்துட்டாங்க. அண்ட் அதனால தான் எனக்கு சுத்தமாக டைமே கிடைக்கல மேக்கப் பண்ணுறதுக்கு. இட் டர்ன்ட் அவுட் டு பி த பெஸ்ட் எவர் திங் அப்படின்னு மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. வா எல்லாமே அமைஞ்சு வந்துச்சு என் குழந்தைக்கு. தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ், தேங்க்ஸ் டு த காட். யாருக்கு வேணாலும் எவ்வளோ தேங்க் பண்ணாலும் தீரவே தீராது. எல்லாருமே சேர்ந்து வந்து ஒர்க் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். ஃபார் எக்ஸாம்பிள் சஜி வந்து கோஆர்டினேட் பண்ண, பலூன்ஸ்க்கு வந்து கோஆர்டினேட் பண்ணது, அப்பா போய் எல்லாரையும் இன்வைட் பண்ணது. ஸோ ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு ஒர்க் பண்ணும்போது அது வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக அழகாக அமைஞ்சு வந்தது. இட்ஸ் அ பிளெஸ்ஸிங் தான் சொல்லணும். ஸோ சம்திங் லைக் ஒரு மிரக்கல் ஹேப்பன்னே வந்து சொல்லலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக வந்து நான் லைனர் போட்டுக்கிறேன். ஐ லுக் இப்படி தான் இருந்தது. அண்ட் லைனருக்கு வந்து யூஸ் பண்ணுறது நைக்காவோட பிளாக் மேஜிக் லிக்விட் லைனர் வந்து யூஸ் பண்ணேன். ரொம்ப ஈஸியாக இருக்குது ட்ரா பண்ணுறதுக்கு. அதுக்கு அடுத்தபடியாக நம்ம வந்து லைட்டாக வந்து டைட் லைன் பண்ணிக்க போகிறோம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் ப்ரான்சர் வந்து போட்டுக்கிட்டேன். மிலானியோட ப்ரான்சர் வந்து யூஸ் பண்ணேன். இதுக்கு அடுத்தபடியாக ஹைலைட்டர் ரொம்ப மெயினு. ஸோ ஈவினிங் லுக் இல்லையா, ஸோ ஹைலைட்டர் வந்து போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால ஹைலைட்டருக்கு வந்து கண்டிப்பாக கொஞ்சம் லைட்டாக வந்து ப்ரஷ்லாம் வந்து யூஸ் பண்ணேன். ஸோ எல்லாமே டேபிள் மேலே தான் இருந்தது டக்குன்னு யூஸ் பண்ணதுக்கு. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா இந்த மேக்கோட ஹைலைட்டர் வந்து எடுத்திருக்கேன். இதை இப்படி ஸ்ப்ரெட் பண்ணி விட்டேன். கையிலையும் வந்து யூஸ் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. டைம் கிடைக்காதனால ஏதோ தானோன்னு நான் வந்து லிப் க்ரையான் வந்து யூஸ் பண்ணியிருந்தேன். இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் மேப்ளின் சூப்பர் ஸ்டே இங்க் க்ரையான் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ அது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பிங்க் ஆகிடுச்சு. பிங்க் ஆனனால நான் வந்து லைட்டாக ஒரு ப்ரௌன் ஹியூ ஆட் பண்ணுறதுக்கு வேண்டி கலர் பாரில் இருந்து இந்த 01BO ஷேடு லிப் லைனர் எடுத்துக்கிட்டு மேலே லிப்பை வந்து லைன் பண்ணிக்கிட்டேன். ஸோ எஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு ஃபட்டாஃபட் குயிக் மேக்கப் லுக் வந்து பண்ணி காமிச்சிருக்கேன். உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். சரி, இந்த மஸ்காரா பாட்டை ஏன் விடுவானே, இந்த மஸ்காராவும் வந்து நான் போட்டுருந்தேன், அது சொல்லுமா. ஸோ மஸ்காராவும் போட்டுக்கோங்க, நல்லாயிருக்கும். லேஷஸ் வைக்காமலே இந்த மஸ்காரா ரொம்ப அழகாக தெரியும். பெனிஃபிட்டோட மஸ்காரா இது. லாஸ்ட்டாக வந்து மேக்கோட ப்ரெப் அண்ட் ப்ரைம் ஃபிக்ஸ் ப்ளஸ் வந்து யூஸ் பண்ணிட்டேன். இப்படி தான் வந்து அன்றைக்கி வந்து ரெடியாக இருந்தேன். அண்ட் இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இன்னும் நல்ல நிறைய வீடியோஸோட உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அண்டில் தென் டேக் கேர், டாட்டா, பை பாய்.